பார்த்த விஷுவல்ஸ்க்கு வந்து காரணம் ஆர் லவ்லி டிஓபி ஆனந்த் ஜிகே அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். இது ஒரு 15 வருஷ கனவு. ஒரு 15 வருஷம் முன்னாடி அங்கே விகடன் மாணவ பத்திரிகையாளராக பயணத்தை ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாக என்னை நம்பி வழிநடத்தி இந்த படத்தில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் அண்ணாக்கு தான் அதில் நன்றி சொல்லணும். ஒரு 4 வருஷம் முன்னாடி லிங்க்டின் மூலமாக எனக்கு வந்து அறிமுகமானவர் கார்த்திக் சார். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன அண்ணா தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அண்ணாவாகவே இருக்கிறார், இருப்பார். ஸோ இந்த படத்தோட வேலை கரெக்டாக சொல்ல போனால் இந்த தேதிக்கு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தது. இதுக்கான முதல் படி வந்து ஒரு மே மாதம் இறுதியில் தான் 2022 ஆரம்பித்தோம். இது ஒரு லாங் ஜேர்னி. மெயினாக இந்த படத்தை நாங்கள் நினச்சது மாதிரி எடுக்க உதவின எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். இயற்கைக்கு நன்றி சொல்லணும், ப்ரொடக்ஷனுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக ப்ரொடக்ஷனை கண்காணிச்சுக்கிட்ட மோனிகா, ஷான், ஹரி, ராஜா, வீரமணி எல்லாருக்குமே நன்றி. ஏடிஸாக இருக்கிற விரேன், சதீஷ், பவன், ஏசிஸ் என்னோட அசிஸ்டன்ட் சினிமோகிராஃபர்ஸாக இருக்கிற அஸ்வின், சுரேஷ், காஸ்டியூம் டிசைனர் நந்தினி. நாங்கள் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிற எடிட்டர் சதீஷ், என்னோட சிறு சிறு பிழைகள் எல்லாத்தையும் அழகாக மாற்றிக்கிட்டு இருக்கிற என்னோட கலரிஸ்ட் கௌஷிக், நான் நினச்சதை பண்ண விடுற எங்கள் அம்மா, எங்கள் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிற எங்கள் அப்பா, எல்லாருக்கும் நன்றி. மெட்ராஸ் மேட்னி ஒரு உண்மையான படம், உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மிக சிறந்த படமாக இருக்கும். அது எதையுமே செயற்கையாக நாங்கள் செய்ய முயற்சி கூட எடுக்கல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வலிமையும் கூட. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறுத்தி நிதானமாக கவனிக்க தவறின தருணங்கள் எல்லாத்தையும் ஒரு பூத கண்ணாடி வச்சு உங்களுக்கு போட்டு காட்ட போகிற படம் அது. நன்றி. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் கேட்ட சோல்ஃபுல் மியூசிக்கு காரணமாக இருக்கிற பாலசாரங்கன் அவர்களை வந்து பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல உண்மையாக சொல்லணும்னா, பட் ஐ ஹவ் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் டு கன்வே. ஃபர்ஸ்ட்லி டு ஆனந்த். எனக்கு கார்த்திகண்ணா தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனந்த். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லைக் 2021 நாங்கள் 3 பேரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், புறம்னு சொல்லிட்டு. அங்கே தான் எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ அப்போலேருந்து எனக்கு கார்த்திக் சார் நான் முதல்ல கூப்பிட்டுட்டு இருந்தேன். பட் அண்ணா சொன்னாங்க, அண்ணானே கூப்பிடுங்க பேலன்ஸில். அன்று முதல் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணனா வந்து அண்ணன் இருக்கார். ஒரு மிகப்பெரிய உறுதுணை, என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மியூசிஷியனுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்காது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்லேயே வந்து ஒரு வடிவேல் சார், எஸ்பிபி சரண், விஜய் யேசுதாஸ் போன்ற லெஜண்ட்ஸ் கூட, ஸ்னேகன் சார், ஏன்னா ஸ்னேகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான். அவரோட எத்தனை பாட்டுக்கெலாம் நான் சின்ன வயசுலேருந்து லைவ் ஆகிட்டுருக்கேன்னு சொல்லவே எண்ணு அடங்கா பாடல்கள். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு நான் கேட்டது கிடைச்சிது. அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கார்த்திக் அண்ணா அப்படின்ற மாதிரி பாடுற அளவுக்கு அண்ணா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோடய குருஸ், என்னோடய அப்பா அம்மா, என்னுடைய பக்க இணையா துணையாக இருக்கும் பிரியா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஸோ ஹாப்பி, ஸோ கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி அண்ட் எவ்ரிதிங். இந்த ஒரு மேடையில் வந்து நின்று பேசுகிறதுக்கு காரணமாக இருக்க அனைத்துக்கும் நன்றி. யூனிவர்ஸுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக பேச தி இபி ஆஃப் தி ஃபிலிம் ஹரிகிருஷ்ணன் அவர்களை வேண்டிக் வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் கொடுத்த கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி.
நான் மொமெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அப்போ தான் ஒவ்வொரு படமாக பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது 3வது படம் எனக்கு. ஸோ ஒரு நாள் நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சார் கால் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு பயங்கரமான சப்போர்ட். ஆக்சுவலாக ப்ரொடியூசராக, நான் டைரக்டரும் சரி, ஸோ ப்ரொடியூசராக எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் மீறி அந்த ப்ரொடியூசருன்ற பார்ட் வந்து எங்களுக்குள்ளார அந்த ஒரு 2-3 மீட்டிங்லேயே ப்ரொடியூசரோட பார்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டைரக்டராக இருந்தது தான் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை எங்கே கொண்டு போகிறதுன்னு சேர்க்கும் போது ட்ரீம் வாரியர்ஸ் ஸோ எஸ்ஆர் பிரபு சார் கிடைக்கும் போது இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஸோ தேங்க்யூ சார். இந்த படத்தில் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஆப் சிபி ஆஃப் தி ஃபிலிம் அபிஷேக் ராஜா அவர்களே ஒரு 2 வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். பொதுவாக ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்ஸ், ஹாப்பி டு பி ஹியர். குயிக்காக முடிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆரஞ்சிக்கு மூலமாக தான் கார்த்திகேயன் மணி மாமான்னு கூப்பிடுவேன். இன்ஃபேக்ட் வந்து தக் லைஃப், இது மிடில் கிளாஸ் லைஃப், அவர் மணிரத்னம், இவர் கார்த்திகேயன் மணி. அது மெட்ராஸ் டாக்கீஸ், இது மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ், அங்கே கமலஹாசன், இங்கே காளி வெங்கட். ஸோ என்னால் முடிஞ்சது. ஸோ அதனால் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஒன்ஸ் அகெயின். என் முதலாளி பிரபு சார் வந்து ட்ரீம் வாரியரில் வந்து ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக வெளியிலேருந்து பார்க்குறாங்க. கோவன் சாருக்கு தான் நன்றி. சார் தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு போய் உள்ள என்டார்ஸ் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த விதத்தில் இந்த டேரக்டர் கார்த்திகேயன் மணி பார்க்க கொஞ்சம் மாதிரி நல்லா, நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் ஒரு யோகிக் லுக்கில் தான் இருப்பாப்புல அவர் எப்போவுமே. ஹீ ரன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஜான்ரா படங்கள் ஒரே நேரத்தில் டைரக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பக்கம் அங்கே போனால் கண்ணாடி பில்டிங்கில் ஒரு டெக் கம்பெனி ரன் பண்ணிருப்பார், அப்படியே இறங்கி வந்து திருமணியில் ஷாட் வச்சுட்டு இருப்பார். இஸ் அ டெபியூ ஃபில்ம் மேக்கர்ன்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி கற்றுக்கிட்டாரு, யாருக்கிட்டே இது உள்வாங்கினாரு. அவர் வீடு உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் தான், பட் எங்கேயும் இவ்வளோ சினிமா உள்வாங்கினாருன்றது தெரில. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அவங்க அவரை வளர்த்த விதத்தினால தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவங்க தான் ஆக்சுவல் விஷனரிஸ். அண்டு செல்லமாக நான் மணிமாமான்னு கூப்பிட்றதுனால மணிமாமாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு டைம் லைனில் ஒரு படம் வருதுன்றது வந்து நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். என் நண்பன் ஆனஞ்சிக்கு நன்றி. நான் அவன் மூலமாக தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. ஏன்னா ஒரு அன்கிரெடிட்டடாக நிறைய படங்களில் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருப்போம். நமக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு ஒரு பேரை கொடுத்து நம்ம லோகோ போஸ்டரில் போட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ், இந்த இடத்துக்கு நடுவில் நம்மளும் ஒரு லோகோவாக கூட இருக்குன்றது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு இது ஒரு பர்சனலான ஒரு மைல் ஸ்டோன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மணிமாமா. அண்ட் காளி வெங்கட் வந்து அதான் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வைக்கிற மாதிரி நடிப்பாப்பில். இந்த படத்தில் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸு, அவர் வாழ்ந்திருக்கார் லிட்ரலாக. அண்டு நம்ம வந்து பருத்தியூரின் காலகட்டத்திலேருந்தே ஸ்னேகன் சார் பாடல்களை தான் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் மணிமாமாட்ட கேட்டேன், அவர் வந்து எங்கள் ஊருக்காரரு, நீ ஒரு எம்ஜிஆர் நகர் படம் பண்ணுற அப்படின்னு. பாட்டு கேட்டப்பறம் தான் தெரியுது இல்லை, அது எமோஷன் எல்லாமே ஒன்று தான், சிட்டி தான் வேறு வேறு பேர் அப்படின்னு. அண்ட் இந்த படத்தில் ஷெலி மேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் நிறைய ஷோஸ் போட்டுட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அவங்கள அட்ரெஸ் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் ரோஷினி வந்து ஸ்டார்டிங்கே கருடனில் ஒரு கிரே ஷேட்லலாம் நடிச்சுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ இந்த படத்துலேயும் வந்து ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நான் ஒரு ரசிகனாக தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை அணுகிறேன், வேலைப்பாடுன்றதுக்கெலாம் தாண்டி. அண்ட் கேசி பாலசாரங்கன், இந்த குட்டி பையனை பார்த்துக்கோங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இசை ஜாம்பவான வரதுக்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருக்குது. நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் நேற்று கூட நாங்கள் ஷோ போடும்போது ஆனஞ்சிக்கையோட கேமரா ஒர்க்கை பற்றி தான் ரொம்ப உயர்வாக பேசினாங்க. ஸோ இது வந்து ஒரு நிறைய ஃபஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் டைமர்ஸ்க்கு இருக்கிற ஆர்வம் என்னென்னா, ரொம்ப நாளாக படம் பண்ணணும்னு இருக்கிறதுனால அவங்க படம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க போல். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தேர் ட்ரீம்ஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்பீங்க. இட்ஸ் எ கேரக்டர் ட்ரிவன் ஃபில்ம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த படத்தை ஒரு உதாரணமாக நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், வித் யுவர் பெர்மிஷன் டைரக்டர் சார். நம்ம இந்த ஒரு மெய்யழகன நலன் குமார் சுவாமி டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய இடங்கள் அது ஒரு உதாரணமாக சொல்லுவேன். இஸ் அ டைரக்டர் வித் அ வாய்ஸ் ஆல்ரெடி. அதை நீங்கள் வந்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அண்டு காளியண்ணனுக்காக நான் கூப்பிட்டு வந்த கல்யாணாக்கும் ரமேஷ்னாக்கும் நன்றி. அவங்க அடுத்தடுத்து பேசியிருக்காங்க, எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹரியண்ணா வந்து என்னை அப்புறம் ஒரு வயசு சொல்கிற மாதிரி ஆயிரும். நான் ஜிகர்தண்டாவில் இன்டர்னாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் மேக்கிங் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த டேரக்ஷன் டீமில் ஒருத்தரோட எனக்கு ஒரு மாதிரி சண்டே ஆயிடுச்சு, நான் ஷூட்டிங் வரக்கூடாதுன்ட்டாங்க. அவரை தான் பேசி திரும்ப கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்டார். ஸோ அவர் அப்போலேருந்து நம்மளை பார்த்துட்ருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. மறுபடியும் இந்த விஸ்வா தம்பியும் வந்து இந்த ஃபங்க் வச்சு நம்ம வந்துருக்கோம் கல்யாணம் போட்டியா,
அவனும் ரொம்ப கல்யாணம் நீ அவனுக்கு வாய்ப்பு வாங்கி தரணும் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம். பிரமாதமான ஆக்டரு. ஏன்னா நீ தான் கொஞ்சம் ப்ளூக்கு பக்கத்தில் இருக்க, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடணும். நன்றி. அண்ட் எடிட்டர் சதீஷை பற்றி சொல்லி அவனை நீங்கள் பார்க்குற எல்லா ப்ரொமோ மெட்டீரியல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு, சொல்லப்படாத பங்களிப்பு. பொதுவாக அந்த டெக்னீஷியன்ஸ்குள்ளே ஒரு டேரக்டர் ஒரு ப்ரீஃப் கொடுத்து அதை தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து இவர் போன ஜென்மத்தில் இவர் பொண்டாட்டி போல சொல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுருவான். மத்தியானம் உருளைக்கிழங்கு அப்படின்னா அது உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்கும் ஆஃபீஸில். அந்த மாதிரி இஸ் சம்படி யூஸ் ஏபிள் டு டூ ஃபுல் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் ஒர்க். அவன் ஒரு மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆஃபீஸில். ஒரு 1.5 வருஷமாக அவன் அங்கே தான் இருக்கான். ஹலோ அப்படின்னா தான் திரும்பியே பார்ப்பான், இல்லைனா அது வரைக்கும் அவன் ஃப்ரேம்குள்ளேயே தான் இருக்கும் மண்டை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். உன்னோட அயராத உழைப்புக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை சம்பாதிக்கும் போது. அண்ட் படக்கேசட் பரணிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லா போஸ்டர்ஸும் அவன் தான் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கான். அதை சொல்லாத ஆரஞ்சு கேக் 100 ரூபா ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருகை தந்ததுக்கு நன்றி. இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பிரபு சார் படத்தை வாங்கினதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ அபிஷேக், ரொம்ப ஷார்ட்டாக பேசினதுக்கு. அடுத்தபடியாக I'd like to invite the editor of the film, Satish Kumar அவர்கள் to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் அந்த படம் பண்ணது. அதுவும் ஒரு நல்ல படம். திரும்ப அது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எவ்வளோ ஹாப்பின்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது ஃபஸ்ட்டு வாட்டி, அது வந்து ஒரு பொண்ணு குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ மாதிரி ஒரு சந்தோஷம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு நம்புகிறோம். ஏன்னா ப்ரீவியூ போட்ட இடத்துல எல்லாத்துலேயும் நல்லா ரெஸ்பான்ஸ், நல்ல படம் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அப் நெக்ஸ்ட் இவர் வந்து எந்த ஃப்ரேமில் வந்தாலுமே காமெடிக்கு கேரண்டி இருக்கும். ஹிஸ் பின் என்டர்டெய்னிங் அஸ் ஃபார் so many years, 20+ years, and இன்னைக்கு in the first half of 2025 exactly he's had so many releases. Congratulations sir. I'd like to request Cham sir to say a few. எல்லோருக்கும் வணக்கம். தாகம் எடுப்பவனை தண்ணீரும் தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருடைய தாகத்தை பொறுத்து கேன் வாட்டர் கிடைக்கும், ஆனால் இந்த டீமோட தாகத்துக்கு கங்கை தண்ணியே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்த்திகேயன் சாரும் அவருடைய டீமில் இருக்கக்கூடிய ஆனந்த், சதீஷ், பால சாரங்கன் எல்லாருக்கும் அப்படி ஒரு பேஷனான ஆட்கள், பேரார்வத்தோடு சினிமாவை நேசித்து வேலை செய்யக்கூடியவர்கள், அற்புதமான மனிதர்கள், அருமையான ஒரு டீம். ஸோ அவங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால தான் இன்றைக்கி ட்ரீம் வாரியர் வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க அவங்க. ஸோ அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ ஸ்னேகன் சார் சொல்லும்போது சொன்னார் சின்ன படம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு தீர்மானிக்கிறதுலாம் மக்கள், மீடியா தான். ஸோ இன்றைக்கி 300 கோடியில் படம் எடுத்து 302 கோடி வசூல் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறது பெரிய படம் இல்லை. 15 கோடியில் எடுக்கப்பட்ட, 20 கோடியில் எடுக்கப்பட்ட இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுதான் 80 கோடி 100 கோடியை நோக்கி போயிட்டுருக்கு. அதுதான் பெரிய படம். ஸோ மக்களால் கொண்டாடப்படுகிற படம் தான் பெரிய படம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சில நேரம் ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல படம், நல்ல ரோல், நல்ல குழு, நல்ல ஒரு மேக்கிங்கோட, நல்ல பேமெண்ட்டோட அப்படின்ற ஒரு அத்தனை அம்சமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சில நேரத்தில் தான் கிடைக்கும். அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் அப்படி ஒரு படம் நான் சொல்லுவேன். முழுசாக எல்லாமே இந்த படத்தில் கிடச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு திருப்தி. அடுத்தது இந்த படத்தில் நான் பண்ணியிருக்க ஒரு ஊர்காக்கார ரோல்னு பண்ணேன். ஸோ அதில் அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய காஸ்டியூம்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்லாங்கு, பழைய சாம்ஸாக இல்லாமல் புதுசாக அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தயாரிப்புகளே அவ்வளோ அழகாக, அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல், நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமில் ஒரு நல்ல நோட்டபுளான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்துக்கு சத்யராஜ் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தார். அவரை உள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் நடித்த சீன்லாம் போட்டு காமிச்சு தான் சார் சத்யராஜ் சார் நான் நடித்ததெல்லாம் பார்த்து சத்யராஜ் உள்ளே வந்திருக்காருன்னா பார்த்துங்க, படம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு. அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் படத்துக்கு வைகை புயல் வடிவேல் சார் பாடினது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வைகை புயல் வடிவேல் சார் வந்ததுக்கெலாம் காரணம் கார்த்திகேயன் சாரே சொல்லியிருக்காரு, இந்த படத்துடைய இபி மோனிகா மேடம் தான் அவங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுரு, அவ்வளோதான். கேட்டுட்டா அவங்களுக்கு கேட்குறவனுக்கு 2 விஷயம் இருக்குது, கிடைக்கும் கிடைக்கலன்னு. கேட்காதவனுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்குது. அந்த விதத்தில் மோனிகா கேட்டுருவோம் வடிவேல் சார்ட்ட பாடுறாரு, அவர் விருப்பம் அப்படின்னாங்க, பாட்டாரு கேட்டார். இன்னைக்கு ஜம்முன்னு இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸுக்கு அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு.
ஸோ இந்த டீம் எவ்வளோ டீசெண்டான டீம் அப்படின்னாக்க, ஜென்ரலாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சார் இது லோ பட்ஜெட் ஃபிலிம் சார், என்னுடைய பேமெண்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், இது ரொம்ப லோ பட்ஜெட் சார், சரி நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு 15,000 ரூபாய்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு பாதாளத்துலேருந்து அவங்கள திருப்பி தூக்கிட்டு வர மாதிரி ஆகிடும். பட் மோனிகா மேடம் அந்த டீமே அது ஒரு டீசென்ட், எவ்வளோ சார் உங்கள் பேமெண்ட், 1 lakh, ரொம்ப சின்ன படம் சார், கொஞ்சம் குறைச்சிங்களா, எவ்வளோமா, 98,000 ரூபாய்க்கு பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெள்ளந்தியான ஒரு அற்புதமான மனிதர்கள். என்னமா என்ன தவிர பாக்கியெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்க. அந்த அளவுக்கு ரொம்ப டீசெண்டான அந்த டீமே ரொம்ப டீசென்ட். ஸோ இன்னைக்கு ட்ரீம் வாரியர் கதவு எப்படி திறந்தா மாதிரியோ இந்த டீம் இதே பேஷனோட இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு போனாங்க. நாளைக்கு வார்னர் பிரதேசை இவங்களுக்காக கதவுகள் திறக்கும் அப்படின்னு நல்ல டீமோட ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படம் பாட்டு எனக்கு உண்மையிலுமே ஃபர்ஸ்ட் இந்த வடிவேல் சார் பாட்டை தான் நான் கேட்டேன். பட் இதுக்கப்புறம் ஒரு அந்த கண்ணம்மா பாட்டை கேட்ட கதையும் எனக்கு முழுசாக தெரியாது, ஜென்ரலாக அவுட்லைன் தான் தெரியும். பட் ஆனால் பாட்டை கேட்டோடனே என் கண்ணீர் வந்துருச்சு. அப்படியே அற்புதமான லிரிக், அற்புதமான ஒரு இது. பாலசாரங்கன், இந்த டீம், ஆனந்த், சதீஷ், இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பெரிய சிகப்பு கம்பள வரவேற்பு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக படம் பாருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணி 4 பேர்ட்ட சொல்கிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக பேச, ஸோ எங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க எந்த படத்தில் வந்தாலும் இவங்க கேரக்டர் ஆட் ஸோ மச் வேல்யூ டு தட் ஃபில்ம். அண்ட் ஒரு மாதிரி வந்து நம்மளே லவ் பண்ணிவிடுவோம் உங்கள் கேரக்டரை. ஐட் லைக் டு இன்வைட் கீதா கைலாசம் அவர்கள் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மாலை வணக்கம். என்னை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எமக்காதகின்னு ஒரு படத்தோட ப்ரெஸ் ஷோவில் நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன், என்னை வந்து கோடம்பாக்கம் அம்மாவாக எல்லோரும் கொண்டாடுறீங்க, அழகாக கொண்டாடுறீங்க, அழ வச்சு கொண்டாடுறீங்க, எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த படத்தில் அது நிறைவேறிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு சிறப்பான ரோலை எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் கார்த்திக் நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு நடித்து முடித்த உடனே 2-3 நாள் தான் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலிங். எனக்கு எப்போ அதை வந்து டப்பிங் போக போகிறோம், எப்போ அந்த சீன்ஸ் பார்க்க போகிறோம், மற்ற சீன்ஸ் எப்போ பார்க்க போகிறோம், படம் எப்போ வெளியில் வரப்போகுதுன்னு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தேன். பிகாஸ் எனக்கு அந்த ரோல் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ரொம்ப உங்களை மாதிரியே ஆவலாக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. அண்ட் அவர் ஒன்லைன் சொன்ன உடனே எனக்கு வந்து கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அண்ட் காளி வெங்கட் சார் கேட்கவே வேண்டாம், நான் இன்னும் படம் பார்க்கல, பட் ஐ கேன் இமேஜின் எல்லாரும் சொல்கிறத வச்சு ஐ மீன் சொல்லாமலே புரியக்கூடிய விஷயம் அது. நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களோட ஒர்க்குக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ட்ரெய்லர் மிகப்பெரிய வெற்றி அடையவும் வாழ்த்துக்கள். அது இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி. சில நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் நேரம் காரணமாக மறந்து போயிட்டுன்றது. காளி வெங்கட் சாரை பற்றி தான் சொல்லணுன்னு இருந்தேன். நான் ரொம்ப பொறாமைப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். சில நேரத்தில் நானும் அவரும் காம்பினேஷனில் நடிக்கும்போது இவர் நடிக்கிறாரா இல்லை யதார்த்தமாக இருக்காரா இல்லை இதுக்கப்புறம் தான் நடிக்க போகிறாரான்னு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அவரோட கார்கி படம்லாம் பார்த்து நான் அவ்வளோ வியந்திருக்கேன். ஸோ அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு காளி வெங்கட்டோடது. ஸோ இன்னும் பல உயரங்கள், இன்னும் பல படங்கள் இருக்குது. அவர் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திடீர்னு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு, திடீர்னு வேற ஒரு படத்தில் புல்லட்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், அங்கே அது ஒன் ஆஃப் த ரோலாக பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறான்னு எனக்கு சீரியஸாகவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அவரோட நடிப்புக்கு இன்னும் பல அற்புதமான படங்கள் காத்திருக்கு. ஸோ அவருடைய நட்புக்காக வந்திருக்கிற ரமேஷ் திலக், கலையரசன் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சமீபத்தில் அவங்க பார்த்த ஹாட்ஸ்பாட் படத்தில் கலையரசன் சார் பண்ணதும், டூரிஸ்ட் ஃபேமிலியில் ரமேஷ் திலக் பண்ணறவங்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் படக்குழுவுக்கு நீங்கள் வந்திருந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக பேச, நீங்கள் படத்தோட ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் வந்து பையனாக நடிச்சிருக்க விஸ்வா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்சுவலாக இது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் நிறையா வளருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதாக தப்பாக எடுத்துக்காதீங்க, யாரையா விட்டுருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மை ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் அண்ட் தேவானந்தன் அண்ட் டூ மோர் பீப்புள் தேர். இங்கிலீஷ் பேரா கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆனந்தனா சொல்லுவேன். ஏன்னா ஸ்க்ரீனில் எப்படி சொல்கிறது, கேமராக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வைக்காமல் நான் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கேப்சர் பண்ணார். அண்ட் எனக்கே உண்மையாலே தெரில அதெல்லாம் உண்மையிலே நான் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் பாலசாரங்கண்ணா பற்றி சொல்லியே ஆகணும். லைக் ஒரு மெஜிஷியன் தான் நான் கூப்பிடுவேன் எப்பவுமே. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் படம் பார்க்க போகும்போது நான் ஒரு சீன் ஒரு யோசிச்சு வச்சிருந்தேன் அந்த சீன் எப்படி வரும்ன்ட்டு. பட் மியூசிக் அப்படியே அது அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டாப் நாச்சா எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நான் பண்ணுறதை பார்க்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் யாரை விட்டுன்னு தெரியல. ஸோ எஸ்ஆ பிரபு சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ட்ரீம் வாரியர்ஸ்ன்றது சார் சொல்லும் போதே எனக்கு சார் உண்மையாகவே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படியே துள்ளி குதிச்சுட்டு இருந்தேன் சார் சொல்லும் போது. விஸ்வா நம்ம இது அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த பேர் கீழே நான் நல்லா இருக்கு சார். அண்ட் அதுக்கப்புறம் காளி சார்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிறது முதல் தடவையாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி சொல்கிறது யதார்த்தமான ஒரு நடிகர் கூட ஒர்க் பண்ண போகிறேன். நிறையா எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும் போது எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காளி சார் வந்து எப்படி சொல்கிறது நடிக்கிற மாதிரியே தெரியாது. நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார். பட் திடீர்னு ஆக்ஷன் சொல்லும் போது இல்லை சார் உண்மையிலே சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலாக அவர் ஒரு சீன்லாம் லைக் நம்ம அப்பா பார்ப்போம்ல வீட்டில் வெளியேருந்து வீட்டுக்கு வரும்போது தான் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த சீன்லாம் வரும்போது அப்படியே இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்பான்ற அந்த பயமும் மரியாதையும் ரெண்டும் கலர்ந்து இருந்துச்சு இந்த படத்தில். அப்போ எங்கள் அப்பா பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் ஷெல்லி சேச்சி பற்றி சொல்லி ஆகணும். சும்மாரா சோம்பேறி நான் என்ன சொன்னாலும் அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. சேச்சி உங்களால் தான் நான் இந்த மாதிரி நல்லா பண்ணேன், நீங்கள் கொடுக்கலாம் போய் உட்காருடா அப்படின்றாங்க சைலண்ட்டாக. ஸோ அதனால ரொம்ப டவுன் டு எர்த்து என்னை பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க செட்டில். தேங்க்யூ ஸோ மச் சேச்சி. அண்ட் ரோஷினி அக்கா ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியான சீக்வன்ஸ் தான் அக்காவுக்கு எனக்கு இருந்தது. எப்படி நான் போய் பேச போகிறேன், நான் பேசவே வேணாம் எனக்கு கடைசி வரைக்கும் 2 டைலாக் மட்டும் பேசிட்டு அப்படி போயிடலான்னு. ஆனால் அக்காவே கூப்பிட்டு பேசினப்போ இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது லேஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்டு அப்புறம் கீதா கைலாஷம் மேம் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அந்த எனக்கு எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணதை எனக்கு உண்மையாலே நான் நினச்சி பார்க்கவே முடியல. இன்ன வரைக்கும் நான் அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திகேயன் அண்ணா, மோனிகா அக்கா அண்ட் ஷான் அண்ணா. மோனிகா அக்கா ஷான் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பிகாஸ் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லைக் ஸ்டார்டிங் வர ஆக்டருக்கு என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அது எதுவுமே எனக்கு இங்கே நடக்கலை. எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம். அண்ட் நிறையா ஸ்பேஸ் இருந்தது. எப்போவுமே எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் சினிமான்றது டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் மீடியம். ஆனால் இந்த படத்தில் மட்டும் நான் ஆக்டர்ஸ் மீடியம்னு ஃபீல் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் சார். ஏன்னா சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் பெருசாக கட் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு சீன் பேசுவோம் கட் பண்ணி அவங்க என்னென்னா காட்டலாம். பட் சார் ஃபஸ்ட்டு சொல்லும் போது எனக்கு புரியல இந்த படத்துக்கு ஆக்டர்ஸ் ரொம்ப முக்கியம்ட்டு. பட் படம் பார்க்கும் போது தான் புரிஞ்சுது ஓகே அவர் சொன்னதான் கரெக்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படியோ எனக்கு 22 தான் ஆகுது வயசு. ஸோ நான் நார்மலாக ஜென்ரலாக சொல்கிறேன் டேரக்டர்ஸ் போகிறதா இருந்தால் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் தான் போவாங்க. முகம் செட் ஆனால் போதும் நான் நடிக்க வச்சுக்கிறேன். ஆனால் என்னை நம்பினார். என் படம் எதுவுமே நான் 2 தான் பண்ணியிருக்கேன். எதுவுமே அவர் பார்த்ததில்லை. என்ன வெறும் அந்த 1 நிமிஷம் ஆடிஷன் ஒரே 1 நிமிஷம் ஆடிஷன் பார்த்துட்டு ஓகேடா செட்டில் நான் போய் எது சொன்னாலும் டப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதை வச்சு அது ஃப்ரேம் வச்சாச்சு பார்ப்பாரு. அது மாதிரி நிறையா எனக்கு இருந்துச்சு. என்னால் ஒரு ஆக்டராக ஃபுல்ஃபில்டாக இது மாதிரி இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இந்த படம் என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஒரு எப்படி சொல்கிறது லைக் மை ட்ரீம்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ. என் வாழ்க்கையில் என்னை ரொம்ப யாருமே நம்பினதில்லை ரியல் லைஃப்லையுமே ஃபேமிலியில் கூட. என்னை நம்பினதுன்னா சினிமாவும் என்னோடய டிரெக்டர்ஸும் தான். ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏதாவது உடனே மன்னிச்சுங்க. நன்றி வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஸ்வா டு பிகர் ட்ரீம்ஸ். அடுத்தபடியாக பேச வந்து இதில் நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கோம், தமிழ் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த படத்தில் அம்மா ரோலில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷீஸ் ஆக்டட். அண்ட் ஐ டிட் கெட் அ சான்ஸ் டு வாட்ச் த ஃபிலிம். நீங்களும் வந்து பார்க்கும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ லைக் டு இன்வைட் ஷெல்லி மேம் டு சே ஃபியூ வேர்ட்ஸ்.
Namaskaram. Good evening. First of all, I'm so happy to be with all of you here. And second, I'm not talking in Tamil. I'm basically a Malayali. I know a little bit of Tamil. So, konjam konjam na pesren. I have to tell one beautiful thing in this Madras Matinee movie is I didn't see any hierarchy. Director, cameraman, the artist, production boy, எல்லாருமே ஈக்குவல் சேம். அது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மி. ஸோ and the way how Karthik sir, his debut film, but the way how he treated each and every person in the set, அது ரொம்ப முக்கியம். And I have to say thank you and thanks a lot for having such a gratitude and attitude. Second thing, Karthik sir's first movie, his own writing, his own production. So on the tension, jasti, like all work is there, but not even 1 second he has shown that anger or frustration upon any of the people in the set. So on the patience, hats off to you. And third thing, actually I think even Kali Venkat sir will also say yes, we lived it. We were giving life to the character, and each and every character who has acted in this, I think they have the same comment. And when I actually watched the preview, எனக்கு தோணுது like each and every character was very important. Even the நாய்க்குட்டி, okay, I'm not saying the story, but you will have that moment in your with you, you know, like even that dog was actually not acting but living with us. So I think I accidentally happened to be in this film only because of Karthik sir. And they all come from IT background, no film background, no film experience. He hasn't assisted with anyone. But the way how they dealt professionally with this film was marvelous. Even experienced film industry people will stand back, and I think we should study from it. And I have to say Monica and Shion, they were there looking after the production with no production experience, but fantastic, marvelous job. Thank you. So, and of course, Anand, I think அந்த வீடெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப லைட் கம்மி. பட் த ஷார்ட்ஸ் அண்ட் த ஃப்ரேம்ஸ் நீங்கள் பார்த்தேன்னா யூ கேன் ஃபீல் த நேச்சுரல் லைட் கம்மிங். Sometimes we had to shoot all that at night, but the way he has actually formulated the light and everything is a fantastic job. I felt so real and raw. அது ரொம்ப முக்கியம். That is basically the skin and layer of the film, and he has given life to that. Thank you so much, Anand. And Snehan sir and Bala, the lyricist and the musician. I think if you notice, most of the hi-fi funda famous music directors, lyricists are all short like me, and he's also going to be like that, and he's already a remarkable person in that industry, already marked. So, yeah. And of course, Roshni and my son, you know, I think we lived, and I think I used to pull his leg a lot, and but I wanted to give him confidence. He used to lose like he's one who comes inside other tappa, is it okay, you know, ange celebrity irukku, what I don't understand what you mean by the celebrity and all. And so he'll be like standing apart. I'm like, why you do that? We all are together, we all are giving life, and once you go home and that's the end of it. And if someone calls for the next movie, yes, we'll do. Otherwise, we'll be thinking who will be going to call us, waiting for an opportunity. So that's it. So I have to say thank you for all. Thank you, Dream Warrior Productions. And yeah, please make this movie a successful one.
for the media, because I think after a long time, knowing a film, having a film content which is very real to our life, which we all can relate. That is something, that is the content with this movie. So it's going to be real, and please promote us. Thanks a lot. Thank you so much, ma'am.